திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியின் அதிமுக வேட்பாளராக அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அறிவிக்கப்பட்டுள்ள தொகுதியில் அவர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். ரெட்டியார் சத்திரம் ஒன்றியம் சில்வர்பட்டி அழகுப்பட்டி பகுதியில் ஓட்டு சேகரிக்க வந்த அவரது வாகனத்தை முற்றுகையிட்ட பெண்கள் தங்கள் பகுதிக்கு குடிநீர் வசதி செய்து தரப்படாதது குறித்து கேள்வி எழுப்பினர். அப்போது அமைச்சர் பதிலளிக்க முயன்றபோது அவரை பேச விடாமல் பெண்கள் குற்றம் சாட்டியதால் கோபமடைந்த அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பதிலளிக்க தனக்கு வாய்ப்பு தருமாறு கேட்டார். பின்னர் அவர்களிடம் வேனில் இருந்தவாறு பேசிய அவர், ஆத்தூர் தொகுதியில் தொடர்ந்து வெற்றி பெற்று வரும் திமுக முன்னாள் அமைச்சர் ஐ பெரியசாமிதான் இந்நிலைக்கு காரணம் என்றும், அதிமுகவுக்கு ஓட்டளித்து தன்னை வெற்றி பெற வைத்தால் குடிநீர் வசதி செய்து தருவதாகவும், அப்படி செய்து தர தவறினால் சட்டை பிடித்து கேட்கலாம் என்றும் கூறினார். இப்ப பேசிட்ட பின்னால ஏதாச்சும் பேசினா கேளுங்க, கேட்கக்கூடாதுங்களா? சரி, அது பேச விடுத்து கேளுமா. இங்க வந்து நீங்க 10 வருஷமா ஓட்டு போட்டீங்க, போய் 20 வருஷமா எம்எல்ஏ இருக்காரு. குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காண முடிச்சா? அப்புறம் எங்களுக்கு நாங்க பத்தே முதல் வந்து உள்ள வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டு எம்எல்ஏ ஆயிட்டு நீங்க வடிய பிடிச்சு கேட்கலாம். தண்ணி பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை தீர்க்கிற சொன்னீங்க, தீரியா அப்படின்னு என்னை கேட்கலாம். எப்ப கேட்கலாம்? ஓட்டை போட்டு விட்டு ஜெயிக்க வச்சு விட்டு அப்புறம் கேட்கலாம். நான் வந்த அப்படின்னாலும் நிச்சயமா இந்த பட்டத்தை நான் நிச்சயம் குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கிறேன். இப்ப ஊராட்சி ஒன்றிய சார்பில் கூட போட்டிருக்காங்க. இருந்தாலும் நடந்த அந்த குடிநீர் பிரச்சனைக்கு வேண்டிய நடவடிக்கைகளை நாம் மீண்டும் நம்மளுடைய ஆட்சி வந்ததற்கு பின்பு அதை சட்டமன்ற உறுப்பினராக வந்து நான் உரிய நடவடிக்கை எடுக்கிறேன் என்பதை தெரிவித்துள்ளேன். அதன்பின் அங்கிருந்த பெண்கள் சமாதானம் அடைந்தனர்.